தலைநகர் சென்னையில் இன்று காலை மட்டும் ஒரே நாளில் 7 செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறியதால் மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் 2வரை விமான நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவான்மியூர் இந்திரா நகரில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் 5 சவரன் நகையையும், சாஸ்திரி நகரிலும் செயின் பறிப்பு நடந்துள்ளது. அதேபோல் கிண்டி மைதானத்தில் காலையில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பெண்ணிடம் 5 சவரன் நகை, சைதாப்பேட்டையில் பெண்ணிடம் 1 சவரன், வேளச்சேரி டான்சி நகர், பள்ளிக்கரணை மருத்துவக் கல்லூரி அருகேயும் தலா ஒரு பெண்ணிடமும் நகை பறிக்கப்பட்டது. இது தொடர்பாக திருவான்மியூர், பெசன்ட் நகர், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட அனைத்து காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இந்த நகை பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது என்றும், இந்த சம்பவம் 1 மணி நேரத்தில் நடந்ததும் காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் நகை பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விமான நிலையத்தில் போர்டிங் முடிந்து விமானத்தில் ஏறுவதற்கு தயாரான போது அவர்கள் 2 பேரையும் சுற்றி வளைத்த போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவ்விருவரும் ஏற்கனவே தாம்பரம் பகுதியில் கைவரிசை காட்டிவிட்டு விமானம் மூலமாக ஹைதராபாத்திற்கு தப்பி சென்றது தெரியவந்துள்ளது.